மர்மதேசம். பார்வதி விளையாடாத. பார், ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, வரேன் இரு. பார்வதி, மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா தம்பி? சொல்ல முடியாது, நிறைய வேலை இருக்கு, வந்தாலும் வருவேன். அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்யறாங்க? யார் அப்பா அம்மா? அதான் நேத்து வந்து நம்ம புள்ளையோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்களே, டாக்டர் வித்யா. அதை அவங்ககிட்டே கேட்க வேண்டியது தானே? நான் கோயிலுக்கு போற அவசரத்துல மறந்துட்டேன் தம்பி, நீங்க தான் சொல்லுங்களேன். எதுக்கு கேட்குறீங்க? சும்மாத்தேன். கடமா, சும்மா எல்லாம் கேட்க மாட்டீங்களே நீங்க. சும்மா சொல்லுங்க தம்பி, பிகு பண்ணிக்கிறாம. அவ ஒரு டாக்டர், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. இது பாருங்க, நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கனவு காணாதீங்க. நான் கனவு கண்டா அது நெசமா பலிக்கும். அப்பா விளையாடலாமா? வரேன் வரேன், விளையாடலாம். ஃபோன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகணும், இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்வதி, விளையாடாத, அப்பா ஃபோன் பேசணும். வேண்டாம். ப்ளீஸ்மா, பேசணும்மா. பேச முடியாது. சரி போ, நான் நேர்லயே போய் பார்த்துக்கிறேன். வேண்டாம். நான் அவசியமாக போய் தான் ஆகணும். என்ன சண்முகம்? சாரு எங்க? மேலே இருப்பாங்களா சார்? மேலே இருப்பாங்களேவா? முழிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க சார். அவள் இப்போ வீட்டில் இல்லை தெரியுமா? அவளை வாட்ச் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கு. ஏமாந்தது கூட தெரியாமல் நிற்கிறதுக்கு இல்லை. சாரி சார். திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். வளரி, வணக்கங்க. எங்க இந்த பக்கம்? தெரிஞ்சவங்களை ஒருத்தர் பார்க்க போறேன், நான் வரேங்க. இரு, என்ன அவசரம்? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைங்க, கோலப்பன் ஒருத்தர் ஆண்டவர் இடத்துக்கு வந்து ஐயா கிட்ட உடனே இடத்த காலி பண்ணுங்க, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவேன்னு மிரட்டிட்டு போனார். அது விஷயமா ஒருத்தர் உதவி கேட்கலான்னு போறேன். ஏன், அது உங்க இடம் இல்லையா? இல்லைங்க, கோவில் நிலமா குத்தகை முடிஞ்சிருச்சான். அந்த விஷயம்லாம் ஐயாவுக்கு தான் தெரியும். நான் வரேங்க.
இரு வளரி, உட்காரு, ட்ராப் பண்ணிட்டு போறேன். வேணாங்க, அவர் வீடு பக்கத்துல இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நன்றிங்க. ரைட். நம்ம ஓட்டுறதே ஒரு ரேஸ் மாதிரி இருக்குன்னா நிஜமான ரேஸ்ல போறவங்களோட இது எப்படி இருக்கும் பார்க்கலாமா? பிரேசில் கிராண்ட் பிரீ 500 cc யா சாரு அன்வர்னு ஒருத்தர் உன்னை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. இதற்கு முன் 6 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்த கிரெவில்லை ஞாயிறன்று நடைபெற்ற போட்டியில் நிச்சயம் வெல்வேன் என்று முன்னரே நம்பி. ஹாய் அன்வர். என்ன இன்னைக்கு சீக்கிரமே ஆஃபீஸ்க்கு வந்துட்டா போல இருக்கு? எடிட்டிங் இருந்தது, அதான் 8 மணிக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு போயிருந்தியா? சாரி அன்வர், நான் வீட்டில் இருக்கிற மாதிரி பாவலா காமிச்சிட்டு உன் விஜிலன்ஸ் ஆளுக்கு தண்ணி காட்டு வந்துட்டேன். என்ன அன்வர், அந்த ஆள் ஜாகிங் போனால் பின்னால் வரான், ஷாப்பிங் போனால் பின்னால் வரான், என்ன இது? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். இப்படியா கோஆப்ரேட் பண்ணாமல் ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி நடந்துப்ப? ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா? இப்போ நீ என்ன குடிக்கிற? காஃபி, கோல்ட்ரிங்க்? நோ, நான் இங்கே வந்ததே உன்னை வார்ன் பண்ணவும் அட்வைஸ் பண்ணவும் தான். ஐ டோன்ட் நீட் யுவர் அட்வைஸ், ஐ ஆல்ரெடி ஹேவ் டூ மெனி ஆஃப் தெம். நீ ஒரு தடவை அடிபட்டும் சூழ்நிலையை புரிஞ்சுக்காம இப்படி விளையாட்டு பொண்ணாக இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீ என்ன சொல்கிற அன்வர்? அதுக்காக நான் பயந்துட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்குவா? சரி, நேற்று ராத்திரி நீயும் பாலுவும் ஆண்டவர் வனத்துக்கு எதுக்காக போனீங்க? ஆசான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரா? அவர் சொல்லாமலே எனக்கு தெரியும் சாரு. ஓ, தமிழ்நாடு போலீஸ். அவர் மேலே அப்படி என்ன கோவம் உனக்கு? கோவம் இல்லை, கியூரியாசிட்டி. அதான் என்ன கியூரியாசிட்டின்னு கேட்குறேன். ப்ரொஃபஷனல் ட்ரேட், அதை நீ கேள்வி கேட்க முடியாது. சாரு, நீ ஒரு ரிப்போர்ட்டர், போலீஸ் இல்லை. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கேட்குறேன். சொல்லு, ஆண்டவர் வனத்தில் என்ன நடந்தது? ஓகே, சொல்கிறேன். நம்ப முடியல, கூடி சீக்கிரம் நம்புவேன். நானே அதை ஷூட் பண்ணி உனக்கு போட்டு காமிக்கிறேன். நோ சாரு, இனி இந்த விஷயத்தில் நீ ரிஸ்க் எடுக்காத. அது என்னன்னு பார்க்க வேண்டியது எங்கள் டியூட்டி. நீ உன் டியூட்டியை பாரு, நான் ஏன் டியூட்டியை பார்க்குறேன். சாரி அன்வர், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. நீங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். சாரு, என்ன வெளியில் போங்கிறத சொல்லாமல் சொல்கிற. ஓகே, எனிவே பி கேர்ஃபுல். பட்டா Yeah? Charu, could you come to my room, please? வரேன் சார். Yes, come in. அன்வர் எதுக்கு வந்துட்டு போறார்? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை சார், என்னை வார்ன் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். எதுக்கு? அன்றைக்கி நான் ஆண்டவர் வனத்தில் தங்கியிருந்தப்போ ராத்திரி ஆசான் மிஸ்டீரியஸாக சமாதிக்கிட்ட போனார். நான் அவரை ஃபாலோ பண்ணேன். அப்போது அங்கே பூஜையில் பார்த்த சுழல் தூசி சமாதிக்கு மேலேருந்து பறந்து என் கிட்ட வந்து திரும்பி போச்சு. ஆசான் ஆக்டிவிட்டீஸில் ஏதோ திருட்டுத்தனம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு மறுநாள் நைட் நானும் பாலும் சமாதிக்கிட்ட ஷூட் பண்ணுறதுக்கு போனோம். அதுக்குள்ளேயும் ஆசான் வந்து தடுத்துட்டார். சாரு, எனக்கு ஆசானை 20 வருஷமாக தெரியும். அந்த சமாதி பற்றியும் தெரியும். இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம். மற்றபடி அங்கே நீ நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. SVS வாட்ச் பண்ண.
நிச்சயமாக உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்கும். ஓகே சார். ஐயா வணக்கம். என்ன விஷயம்? ஐயாவை பார்க்க பல தடவை வந்தேன், பார்க்க முடியல. பணம் ஏதாச்சும் தேவை இருக்கா? ஜிகே ஒரு 10,000 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா என்ன? என் மகன் உங்ககிட்ட ராப்பகலா 15 வருஷமா கஷ்டப்பட்டான். அவனுக்கு 3 குழந்தைங்க. இப்படி 5,000 10,000 கொடுத்தீங்கன்னா எப்படி? அவங்க எதிர்காலத்துக்குன்னு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ எவ்வளவு வேணும்? ஒரு 5 லட்சம் கொடுங்க ஐயா. அப்பதான் இந்த பொம்பளை பசங்களை கரையேற்ற முடியும். 5 லட்சமா? 5 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய தொகைன்னு உனக்கு தெரியுமா சம்பந்தம்? அதை சம்பாதிக்க எவ்வளவு நாள் கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் 5 லட்சம் ஒரு தொகையா? என் மகன் உயிருக்கு இது சின்ன தொகை முதலாளி. This is too much. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மகன் என்கிட்ட பிஏவா இருந்தா அதுக்கான சம்பளத்தை நான் மாசம் மாசம் கொடுத்துருக்கேன். அதுவே ஜாஸ்தி. பேசாம நான் கொடுக்கறத வாங்கிட்டு போங்க. என்னையா சொல்றீங்க? உங்ககிட்ட வேலை பார்த்தனால தான் என் பையன் செத்தான். இப்போ அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தெருவில் நிக்குது. What the hell are you talking? கத்தாதீங்கய்யா, நானும் கத்துனா அசிங்கமா போயிடும். முதல்ல வெளியே போயா. இந்த 5 லட்சங்கிற பேச்செல்லாம் விட்டுரு. வேணும்னா இன்னொரு 10,000 ரூபா கொடுக்க சொல்றேன். இன்னொரு 10,000? நல்லா இருக்கியா நீங்க பேசுறது? மரியாதையா வெளியே போறியா இல்லையா? வாட்ச்மேன் வேண்டாயா, இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு பைசா உனக்கு கொடுக்கறதா இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க நிக்க கூடாது. நீங்க throw him out. வாட்ச்மேன் நாளை கழுத்தை முடிச்சு வெளியே இல்லையா? யோ கிரியா, நான் அவர்கிட்ட பேசிட்டு போறேன். அட விடியா யோ, நான் அவர்கிட்ட பேசிட்டு போறேன். நீ என்ன பண்ணி தர்ற? அட விடியா யோ, பேசாம இரு. போயா போயாண்ணா, ஏன் பாத்து பேசுறானயா? முதலாளி தான் சொல்லிட்டாருல்ல. என்ன பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டானா? திருடன் தானே அவன். நல்லவங்களை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? கொலகார பாவி. பெத்த மகனே கொன்னவன் தானையா. என் மகனே அவன் தான் கொன்னு இருக்கணும். அவனை நான் சும்மா விட மாட்டேன். 2-1 பாத்துறேன். டிஜிபி ஆஃபீஸுக்கு அந்த ரிப்போர்ட் போயிடுச்சு இல்லை? போயிடுச்சு சார். நம்ம ஃபைலுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். ரைட். அன்வர் ஹியர். சார் நான் எஸ்விஎஸ் பங்களா விஜிலன்ஸ் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இங்கே எஸ்விஎஸ்க்கும் வஜ்ரவேலோட அப்பா சம்பந்தத்துக்கும் சண்டை நடந்திருக்கும் போல இருக்கு சார். தன்னோட மகனை எஸ்விஎஸ் தான் கொண்டுட்டாருன்னு புலம்பிக்கிட்டே போறாரு. உள்ள பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கும் போல இருக்கு சார். ஓஹோ, ஓகே, யூ கீப் வாட்சிங். ஓகே சார். ஏம்மா, படிக்கிற புக்ஸை இப்படி தான் கண்ணா பின்னான்னு போடுவீங்களா? இந்தா. எஸ்விஎஸ் ஐயா என்ன சொன்னார் மாமா? இனி ஒரு பைசா கூட தர முடியாதுட்டார். தண்ணி கொண்டாமா. உள்ளே வரலாமா? நீங்க யாரு? சொல்கிறேன். நீங்கள் வஜ்ரவேலோட அப்பா சம்பந்தம் தானே? ஆமா. இவங்க தானே உங்கள் மருமக? நீங்க யாருன்னு சொல்லலையே. சொல்கிறேன். என் பேர் கோலப்பன். உங்கள் மகன் வஜ்ரவேலு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அங்கமங்கலம் செண்பகவல்லியம்மன் கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கேன். நிலங்களை வாங்கி விற்கிறத பொழுதுபோக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் மகன் வஜ்ரவேலு இறந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வஜ்ரவேலுக்கு 3 குழந்தைங்க இல்லை? ஆமாம். வளர்ந்து வாழ வேண்டிய குழந்தைங்க. உங்களுக்கும் வயசாகிடுச்சு.
குழந்தைங்க பேரில் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு பேங்க் பேலன்ஸு? அப்படி ஒன்றும் இல்லைங்க, இதுவும் வாடகை வீடு தான். இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இந்த கடைசி காலத்தில் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம். எஸ்விஎஸ் ஒன்று உங்களுக்கு உதவி செய்யலையா? கவலையை விடுங்க, அவர் உதவலைன்னா என்ன, வேண்டிய உதவியை நான் செய்கிறேன். என்ன இப்படி பார்க்குறீங்க? நெசமாக தான் அந்த எஸ்விஎஸ் உங்கள் மகன் பேர்லையும் மருமக பேர்லையும் 2 ஏக்கர் நிலம் பினாமியாக வாங்கி வச்சிருக்காருல்ல. எந்த நிலம்? அதான் எஸ்விஎஸ்க்கு சொந்தமாச்சே. என்னங்க நீங்கள் புரியாத குழந்தை மாதிரி பேசுகிறீங்க? இப்போ அந்த நிலம் யார் பேரில் இருக்கு? உங்கள் மருமக பேரில் தானே? ஆமாம், அதை என்ன பண்ண சொல்கிறீங்க? பேசாமல் நிலத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, ஒன்றுக்கு நல்லா விலை கொடுத்துட்றேன். எனக்கும் நிலத்தை வாங்கின மாதிரி இருக்கும், உங்களுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். வேண்டாம் மாமா, இது நம்பிக்கை துரோகம். சரிதான், இது மாதிரி நியாயம் தரமெல்லாம் இன்னும் நாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பாருமா, நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க கூடாது. உன் புருஷனை எதுக்காக கொலை பண்ணாங்க? அவர் எஸ்விஎஸ் கிட்ட வேலை செஞ்சாருங்கிறதுக்காக தானே? அதுக்கு பதிலாக எஸ்விஎஸ் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? 1000 10,000 பிச்சை போட பார்க்குறாரு. இது மட்டும் தர்மமா? இது மட்டும் நியாயமா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். நாம அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம், அப்போதான் அவங்க விளையாடுறதை நிறுத்துவானுங்க. காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிருவான். இப்போ இந்த நிலத்தை எஸ்விஎஸ் உங்க பிள்ளைக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதை உங்க பேர பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நீங்க வித்ததா நினைச்சீங்களேன். வீட்டுக்கு வர லட்சுமியை வேண்டான்னு சொல்லாதீங்க. என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி செத்தவங்களுக்கும் இப்படி தான் ஆச்சு. அட அது வேற கதை, அதை விடுங்க. இப்போ நீங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அங்க எஸ்விஎஸ் காரு பங்களான்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாரு. நீங்க உங்க பேர பிள்ளையோட பிச்சை எடுக்க வேண்டியதான். எவ்வளவு தருவீங்க? என்ன ஒரு 5-6 லட்சம் தரலாம். நான் 10 லட்சமா தரேன். பேர பிள்ளைங்க மேல டெபாசிட் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க. இந்தாங்க 2 லட்சம் அட்வான்ஸ். நாளை காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். மிச்ச பணத்தை அங்க தாரேன். சந்தோஷமா இருக்கணும் என்ன? வரட்டுமா?